ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, நம்ம எடுத்த காரியங்கள் அனைத்தும் சித்தி ஆவதற்கு, அதாவது வெற்றி பெறுவதற்கு உரிய ஒரு பூஜை, அதற்குரிய ஒரு நாள், அதை பற்றின சில விஷயங்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த நாள் எப்போ அப்படி பார்த்துட்டிங்கன்னா 20/2/2025 அப்படி ஞாபகம் வச்சுங்க. இந்த வருடத்தில் வர்றது தான் மோஸ்ட்லி நம்ம சொல்லுவோம். அதுவும் குறிப்பாக நாளன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான் மோஸ்ட்லி சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் குருவர்களால். அதை பார்த்துட்டிங்கன்னா வியாழக்கிழமை கூடிய அனுஷம் திருநக்ஷத்திரம் அன்று நாம் செய்ய வேண்டிய பூஜை. இந்த எடுத்த காரியங்கள் வெற்றி அப்படின்னும் போது உடனடியாக நம்ம ரொம்ப பேராசைப்பட்டுலாம் நினச்சிடக்கூடாது. நம்ம எது ஒன்றா நினச்சி வெற்றி அடையலாம் அப்படின்ட்டு. நமக்கு எது நல்லதோ, நமக்கு எது தார்மீகமான தேவையோ, குறிப்பாக ஒரு உதாரணம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, நல்லா படிச்சுட்டு ஒரு சில பசங்க வேலை இல்லாமல் ரொம்ப நாள் சிரமப்படுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு இந்த பூஜை பண்ணுறது. அதனால் நிச்சயமாக அவங்களுக்கு ஓரளவுக்கு இறைவனோட அருளாலையும் குருவோட அருளாலையும் நல்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள். அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்க நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைக்கலாம். ஸ்கூல் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணுன்ட்டுலாம் நினைக்கிறது எப்படின்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி மெனக்கடணும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இந்த மாதிரியாக நினைக்கக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் ஓரளவுக்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு தரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த வியாழக்கிழமை கூடிய அனுஷம் திருநக்ஷத்திரம். ஸோ அன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கோயில் பள்ளி அறை பூஜை அப்படின்ட்டு, அதாவது எல்லா சிவாலயங்கள்லையும் பொதுவாகவே இரவு நேரத்தில் அந்த அர்த்த ஜாம பூஜை அப்படின்ட்டு நடக்கும். நம்ம அடியார்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போது ஒரு 8-8:30 மணிக்கு மேலே நடக்கக்கூடிய ஒரு கோயில் பூஜை அது. சுவாமியை பல்லக்கில் அந்த சிவபாதமாகட்டும் இல்லை சிவபெருமானையே கூட அந்த பல்லக்கில் சுமந்துட்டு பள்ளியறை பூஜை அறையில் சேர்த்துட்டு அப்போது ஒரு பூஜை நடக்கும் அங்கே. ஸோ அது ஒரு அற்புதமான பூஜை. அது நிறைய பலன்கள் உண்டு. பட் ஆனால் வியாழக்கிழமை கூடிய அனுஷம் திருநக்ஷத்திரத்தில் யாரெல்லாம் இந்த பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்ளுகிறாங்களோ அவங்களுக்கு குருவர்களால் இஷ்டகாரிய சித்தி, அதாவது காரியங்கள் அனைத்தும் சித்தி ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இது பொதுவாகவே வியாழன் கூடிய அனுஷம் திருநக்ஷத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு அனுக்கிரகம் உண்டு. பட் ஆனால் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த மாசி மாதம் தேய்பிறை அஷ்டமி கூடிய வியாழக்கிழமை அண்ட் அனுஷ நட்சத்திரம் கிட்டத்தட்ட வியாழக்கிழமை மதியம் மேலே தான் வரும். இரவு நேரம் நம்ம பள்ளியறை பூஜை நடக்கும் பொழுது அனுஷ திருநக்ஷத்திரம் தான் இருக்கும், சரிங்களா? பட் அப்போது கூடுதலாக என்ன ஒரு ஹைலைட்டு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமின்ற ஒரு விசேஷமான திதி. அது ஏன் அது விசேஷம் அப்படி பார்த்தாச்சுன்னா, இந்த திதிகள்லேயே பலவிதமான விசேஷமான சக்திகள் உண்டு. நட்சத்திரங்கள் 27க்கும் எப்படி தனித்தனியாக ஒவ்வொரு விதமான விசேஷமான சக்திகள் எல்லாம் உண்டு. அது ஜோதிடத்தில் வரும். அதன்படி இந்த திதிகள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த திருதியை, அஷ்டமி, திரியோதசி, இந்த திதிகளுக்கெல்லாம் பேரே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வெற்றி திதிகள். அதாவது வெற்றியை தரக்கூடிய திதிகள். அது அந்த நாளில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். ப்ளஸ் என்னென்னா அது ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்வாங்க. நிறைய பேர் யோசிப்பாங்க, அஷ்டமியை யாருமே யூஸ் பண்ணுறது இல்லையே. பட் ஆனால் அஷ்டமியில் செய்யக்கூடிய பூஜைகளோட பலன்கள் நிச்சயமாக வெற்றியை தரும். ஸோ இப்போ நமக்கு பாருங்கள், இந்த வியாழன் கூடிய அனுஷம் திருநக்ஷத்திரத்தில் இந்த வெற்றியை தரக்கூடிய திதியாக விளங்கக்கூடிய அஷ்டமி சேர்ந்தெடுத்து ஃபஸ்ட்டு ஒன்று. அதே மாதிரி ரெண்டாவது, எப்பொழுதுமே ஒரு பூஜை சொல்கிறோன்னா குருவர்களால் இந்த கிரகங்களோட கோச்சாரங்கள் எப்படி அதை ஆப்டாக பூஸ்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டு தான் சொல்கிறது பொதுவாக. இல்லைனா நம்ம டெய்லி நம்ம அடியார்களுக்கெல்லாம் தரக்கூடிய அந்த டெக்ஸ்ட் மெசேஜ்லேயே கிராஜுவலாக போட்டுடலாம். பட் இந்த கூடுதலாக அன்றைக்கி இந்த கோச்சாரம் பிளானட்லாம் எப்படி இருக்குது அப்படி பார்த்தாச்சுன்னா, இந்த அனுஷம்ன்ட்டு வரச்சேன் சந்திர பகவான் எங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காருன்னா விருச்சிக ராசியில் சுவாமி ட்ராவல் பண்ணுவார். ஸோ அப்போது உங்களுக்கு அதுக்கு நேராக நம்ம ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நேராக 7ஆம் பார்வையால் சுவாமி
சந்திர பகவானை பார்த்துடுறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகிரகம். ஏமா இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அங்கெல்லாம் மனுஷத்தை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்திருப்பாரு அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. பட் ஆனால் லாஸ்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக சுவாமி குரு பகவான் வக்ரகதி சஞ்சாரத்தில் இருந்ததுனால அந்த பார்வை சிறப்பான பலன்களை நிச்சயமாக தராதுன்றது ஜோதிட விதி. அவர் இப்போது வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் குரு பகவான். ஸோ அப்போது இவர் பார்க்குறச்சே அந்த சந்திரன் மேலே அவரோட பார்வை விழும் அந்த நாளில் இந்த வெற்றி திதியாக கூடிய அஷ்டமி கூடிய வேலையில், இந்த குருவாரம் கூடிய அனுஷம் கூடி வரும் இந்த வேலையில் நாம் பள்ளியறை பூஜையை கலந்துட்டோம். வாத்தியார் சொல்கிற மாதிரி என்னெல்லாம் நம்மளால் முடிஞ்ச கைங்கரியங்கள், நிறைய பூ கட்டி கொடுக்கலாம், அந்த பள்ளியறைக்கு தேவையான ஏதேனும் சம்திங் ஏதாவது தேவைப்படுதா அப்படி கேட்டு கூட அங்கே செய்யலாம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஏதேனும் அந்த அட்லீஸ்ட் சும்மா கூடியே நீங்கள் அந்த பள்ளியறை பூஜையை சுற்றி வந்தால் கூட அதுக்கும் பலவிதமான பலன்கள் உண்டு. ஆக மொத்தம் பள்ளியறை இன்று நடக்கக்கூடிய அந்த பூஜையில் பெரும்பாலும் சிவாலயங்களில் நடக்கும். அங்கங்கே நியர்பை இருக்கக்கூடிய கோயில்களில் நீங்கள் விசாரித்து வச்சுங்க. அது இரவு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்ட்டு ஒரு 8 ஆல்மோஸ்ட் 8-8:30 ஒரு 9:30க்குள்ளே முடிஞ்சிடும். அந்த டைமை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போய் அந்த பள்ளியறையில் சுவாமியோட சேர்ந்து அந்த பூஜையில் கலந்துட்டிங்கன்னா, ஏன் சுவாமியோடனா சுவாமி நம்மளோடைய அங்கே வலம் வருவார். அதுதான் ஆக்சுவலாக அந்த பள்ளியறை பல்லக்கில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சுவாமியோடு சேர்ந்து அந்த பூஜையை கலந்துட்டிங்கன்னா நிச்சயமாக குருவர்களாலும் இறைவனோட பெருங்கருணையாலும் நம்மளோட எடுத்த காரியங்கள் அனைத்தும்ட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு எக்குத்தப்பாக நிறைய யோசிச்சுட்டே இருக்கும் அந்த மனசு. அப்படிலாம் இல்லாமல் தார்மீகமாக நமக்கு எது நல்லதோ, நமக்கு உண்மையாகவே தேவையான ஒரு விஷயங்கள், இந்த கல்வி, வேலை அண்டு ஒரு இருக்கிற இடம், இந்த மாதிரி ஏதேனும் ஒரு உண்மையான நியாயமாக நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக குருவும் சரி தெய்வமும் சரி நமக்கு அனுகிரகம் பண்ணும். ஸோ அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க. அற்புதமான குருவாரம் கூடிய அனுஷம் கூடிய நாளில் நம்ம வெற்றி திதியான அஷ்டமி குருவோட பார்வையில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அது. அதை நீங்களும் பயன்படுத்திண்டு மற்றவாளுக்கும் எடுத்து சொல்லி எல்லாரும் வெற்றி அடைஞ்சி எல்லாருமே சந்தோஷமாக இருந்த ஒரு சந்தோஷம் தானே. அதுக்காக தானே வாத்தியார் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இதை நாம் எல்லாருமே பயன்படுத்திக்குவோம். ஓம்.